இன்றைக்கி நிறைய பேர் 2023 தயாரான வண்டி தான் வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் எத்தனால் கலந்த பெட்ரோல்லாம் கொடுக்குறாங்க, அதுலேயுமே கலப்படம் இருக்குது. இதை கேட்டு நிறைய பேர் புது வண்டி வரலாம் யோசிக்கும்போது மறுபடியும் இந்த பெட்ரோல் பிரச்சனை வர்றதுக்கு பேசாமல் ஈவியே போயிடலாம் அப்படின்ற முடிவு வந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் பெஸ்ட் பைக்னு கூகுள் அடிச்சா நிறைய பேரே தெரியாத பிராண்ட்லாம் வரும். அண்ட் எது வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஈவி ஸ்கூட்டர் தேடுதல் வேட்டையில் ஒரு ரிலேபிளான ஈவி ஸ்கூட்டர் ப்ளஸ் நல்ல தெரிஞ்ச ஒரு பிராண்டை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இன்னைக்கு ஒரு 5 ஈவி பைக்கை இல்லை மொத்தம் 6 பைக்கை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பயங்கரமான வண்டி இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் சிப் பண்ணா பாருங்க. நான் உங்க முனுசாமி வாங்க வண்டியில் போகலாம். 5th பிளேஸ்ல இருக்குது ஹோண்டா ஆக்டிவா இ. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்டிவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஈவி ஸ்கூட்டர். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நினைச்ச அளவுக்கு இருக்காது. 80 km டாப் ஸ்பீட் வித் 3 ரைட் மோட், ஸ்போர்ட், ஈகோ அண்ட் ஸ்டாண்டர்ட். இதில் டிராபேக் என்னன்னா மற்ற ஈவி வண்டி மாதிரி நம்மளால வீட்லயோ வேற எங்கேயுமே சார்ஜ் பண்ண முடியாது. இதுக்குன்னே தனியாக ஹோண்டா சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கே போய் தான் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு போர்ட்டபிள் பேட்டரி ஸ்கூட்டர்னு சொல்றாங்க. அதாவது மித்த ஈவி ஸ்கூட்டர் மட்டும் இல்லாம டேட்டா சார்ஜ் பண்ற மட்டும் இல்லாம இந்த பேட்டரியை கழட்டியா சார்ஜ் பண்ணணும். இந்த வண்டியில மொத்தம் 2 பேட்டரி இருக்கும். 2 பேட்டரியுமே கழட்டிட்டு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் போய் கொடுத்தாதான் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தனியாக காசு வர கட்டணும். மாசம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா லைட் பிளான்னா 678 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி. இல்ல நான் அதிகமாக ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் பிளான் இருக்குது. அது 3600 இல்லைன்னா 4000 வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இல்ல, பெங்களூரு, டெல்லி அந்த மாதிரி ஊரில் தான் இருக்குது. இன்னும் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் இந்த வண்டி டாப் 5ல லாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சார்ஜிங் காசால பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ காசு வருதோ அதே செலவுக்கு நெருங்கி தான் இந்த சார்ஜுமே வருது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க தான். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர்லேருந்து 113 கிலோமீட்டர் வரைக்கும் ஐடிசி ரேஞ்ச் கொடுக்குறாங்க. இந்த ஹோண்டா ஆக்டிவாயும் பார்த்தீங்கன்னா 1,30,000 ₹600 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த வண்டி மற்ற வண்டி மாதிரி இருந்தால் நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கும். அண்ட் இதில் பூட் ஸ்பேஸ் கூட இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த எஸ்யூவிஆர் ஸ்கூட்டர்னு சொல்லப்படுற ரிவர் இண்டி. இந்த கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து பெங்களூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணி, எக்ஸாம்பிள் யமஹா அண்ட் டொயோட்டா கம்பெனிஸை இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்கு எஸ்வின்னு சொல்றாங்கன்னா மற்ற வண்டியை பக்கமா இல்லாம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் 43 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் க்ளவ் பாக்ஸ் 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 6.7 கிலோவாட் பீக் பவர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி அரௌண்ட் 160 கிலோமீட்டர் ஆஃப் ஐடிசி ரேஞ்ச் போகும்னு சொல்றாங்க. இதுல 2 சார்ஜிங் டைப் இருக்குது. ஒன்னு 480 வாட் 9 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. இன்னொன்னு 750 வாட் 7 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல் ஃப்ரம் ஸ்டார்ட் அப். அண்ட் எல்லா ஊர்லயுமே இந்த சர்வீஸ் சென்டர் வந்து இன்னும் திறக்கல. குறிப்பிட்ட சிட்டிஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோட்டார் அண்ட் பேட்டரிக்கு IP61 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் எலக்ட்ரானிக்ஸுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 டிஸ்பிளேஸ் தான் வித் CBS. சரி, இதோட பிரைஸ் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1,64,000 வருது ஆன் ரோட் பிரைஸ். நீங்க வண்டி பக்கம் நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ், ஸ்பேஸ், கம்ஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர் வண்டியை சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வண்டி நீங்க வெளியே கொண்டு போனா ஒரு ஹெட் டன்னரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற வண்டி என்னன்னா விடா VX2+. பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். 2.2 கிலோவாட்ல இருந்து 4.4 கிலோவாட் வரைக்கும் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுமே 92 கிலோமீட்டர்ல இருந்து 187 கிலோமீட்டர் வரைக்கும் ஐடிசி ரேஞ்ச் கொடுக்குறாங்க. பிரைஸ்னே ஃபிளெக்சிபிளா தான் இருக்குது. 1,02,000 இருந்து 1,54,000 வரைக்கும் ஆர்டர் பிரைஸ் இருக்குது. விடா பிராண்ட் வந்து ஒரு ஹீரோ சப்சிடரி பிராண்ட் தான். ஸோ சார்ஜிங் செஷன் வந்து ஹீரோ எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும். இதுலயுமே போர்ட்டபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது பூட் ஸ்பேஸோ சார்ஜிங் வந்து நம்ம வீட்லயே பண்ண முடியாது. செகண்ட்ல இருக்குது ஏத்தர் ரிஸ்டா. நீங்க ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரா சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏத்தர் ரிஸ்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இல்லனா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா வேணும்னா அந்த 450Xன்னு ஒரு வண்டி இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லேபா இருக்கும். ஏத்தர்ல சூப்பரான ஃபீச்சர்னா இதோட சாஃப்ட்வேர் தான் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்கு. அண்ட் அந்த டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து சூப்பரா இருக்கும் யூஸ் பண்றது. நல்ல ஒரு ரிலேபிளான பிராண்டு. சர்வீஸ் சென்டரும் ஸ்மூத்தா இருக்கும். இந்த வண்டி பொறுத்தவரை கொஞ்சம் காசு கூட போட்டா இந்த வண்டி எடுத்துடலாம். 1,30,000 பேஸ் வேரியன்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆர்டர் பிரைஸ் இருக்குது. அதே மாதிரி 2.1 கிலோவாட் பேட்டரி வித் 123 கிலோமீட்டர் ஆஃப் ஐடிசி ரேஞ்ச் அப் டு 3.5 கிலோவாட் பேட்டரி 160 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது 2 பிராண்டு டிவிஎஸ் அண்ட் பஜாஜ். எங்க போனாலும் இங்க வந்துடுறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டிவிஎஸ்ல இருந்து iQube இருக்கு. 2.2 கிலோவாட் பேட்டரி வித் 94 கிலோமீட்டர் ஆஃப் ஐடிசி ரேஞ்ச். டாப் பாத்தீங்கன்னா 5.3 கிலோவாட் பேட்டரி 200 கிலோமீட்டர் ஆஃப் ஐடிசி ரேஞ்ச். 1,15,000 ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி 1,85,000 வரைக்கும் இருக்குது. நீ என்ன பண்ணாலும் ஒரு படி மேல சீப்பாவும் விற்பேன் அப்படின்னு சொல்லி பஜாஜ் இருக்கான். அதுதான் செட்டாக். 1,13,000 ஸ்டார்ட் ஆகி 1,50,000 வரைக்கும் ஆர்டர் பிரைஸ் இருக்குது. இந்த பஜாஜ் செட்டாக் ரெண்டுமே நல்ல பிராண்ட் தான். பஜாஜ் வந்து கொஞ்சம் ரிலேபிளா இருக்கும். அண்ட் செட்டாக் வந்து ஒரு மெட்டல் பாடின்றதுனால கம்பேரிங் டு அதர் EV பைக்ஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு சமயம் இந்த வீடியோ தான் முடிஞ்சு. நீங்க எந்த EV ஸ்கூட்டர் சூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இது தாண்டி நிறைய EV ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, அதையும் கமெண்ட்ஸ் போட்டுடுங்க.